சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் அவைத்தலைவர் தயாளன் தலைமையில் முன்னாள் நகர்மன்ற தலைவரும் பகுதி செயலாளருமான அனகை பி வேலாயுதம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கழக அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணன், மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சி பணிகள் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் பேசுகையில், பெண்களுக்கு எதிரான ஆட்சி திமுக ஆட்சி எனவும் அதிமுக கொண்டு வந்த நல்ல திட்டங்களை ரத்து செய்துள்ளது எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், அது நமது கடமை என தெரிவித்தார். இதில் அனகாபுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரூராட்சியாக இருந்தபோது, நகராட்சியாக இருந்தபோது அதன் சிறப்பினை பற்றியெல்லாம் அருமையன் தன்சிங் அவர்கள் இங்கே விவரமாக எடுத்துச் சொன்னார்கள். எங்கேயும் இல்லாத சிறப்பு அனகாபுத்தூர் பகுதிக்கு என்னவென்று சொன்னால் மேம்படுத்துகிறது. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி. உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது. உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட கிரைண்டர் மிக்சி ஃபேன் திட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. திருமண உதவியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கிய 50,000 ரூபாய் திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது. தாலிக்கு தங்கம் திட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது. கிராமப்புறங்களிலே வழங்கிய கறவை மாடுகள் திட்டம், ஆடுகள் திட்டம், கோழிகள் வளர்க்கின்ற திட்டம் என்று அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வழங்கிய லேப்டாப் திட்டம், மடிக்கணினி வழங்கக்கூடிய அந்த அற்புதமான திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கிய இலவச சைக்கிள் திட்டம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டுவிட்டது. எனவே தான் ஸ்டாலினுடைய ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்று நான்